ஹாய்! ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். கந்த சஷ்டி விரதம்லாம் முடிஞ்சு தொடர்ந்து எப்பயுமே வீடியோ போட்டுட்ருப்பேன். பட் ஆனால் ரெகுலராக வந்து இந்த ஃபீவர், ஹெல்த் விஷயம் இந்த விரதம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டோம். ஏன்னா வந்துட்டு வீடியோ போடுவோம்னு அந்த ஒரு ஆர்வம் தோணவே மாட்டேங்குது. ஏன்னா கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போதெல்லாம் நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு காலைல எழுந்துச்சி நம்ம எல்லா வேலையும் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வாராகி வந்துட்டு பஞ்சமி இன்னைக்கு இல்லையா? தேய்பிறை பஞ்சமி அப்படின்றதுனால கோவிலுக்கு போகலாம் ஈவினிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு எங்கள் ஊர்லேயே வந்துட்டு இங்கே வராகி அம்மன் இருக்காங்க விழுப்புரத்தில். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஈவினிங்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே சூப்பராக ஊஞ்சல் உற்சவம்லாம் பண்ணுவாங்க அப்புறம் வராகிக்கு. ஸோ இன்றைக்கி நான் வீட்டில் வந்து சிம்பிளாக வராகிக்கு வந்து வந்துட்டு மஞ்சளால் வந்துட்டு அபிஷேகம் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்துட்டு நீராகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து என்கிட்ட எதுவும் இல்லைன்றதுனால நான் வராகிக்கு வந்து மஞ்சளால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்கள இது பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை அபிஷேகம் பண்ணாலே போதும். இதுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மஞ்சளால் அபிஷேகம் பண்ணாலே போதும் வராகிக்கு. ரொம்ப உகந்தது. அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சளில் கூட நம்ம மாலையாக சாத்தலாம். நம்மக்கிட்ட வந்துட்டு என்ன இருக்குதோ அது சாத்திக்க வேண்டியதுதான் நம்ம. ஸோ விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அந்த அம்மன் நல்லா வந்துட்டு நல்லா அவகானம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சந்தனம் வச்சுட்டு என்னால் முடிஞ்சது வந்துட்டு இன்றைக்கி நெய்வேத்தியமாக பால் மட்டும் வச்சுட்டு இது பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா போகலான்னு இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் போகணுன்னு அந்த டைம் இருந்திருக்கு போலருக்கு. ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னன்னு தெரியல வராகி அம்மா வந்து என்னை வந்து பார்க்குற மாதிரி நீ வா அப்படி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற வராகி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்தது எனக்கு. சரி ஓகே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போனேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்க. நான் நிறைய டைம் போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் பஞ்சமிக்கு போனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலில் போய் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இந்த தேங்காய்லலாம் விளக்குலாம் போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வராகிக்கு வந்து ஊஞ்சல்லாம் வச்சு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நேரம் இருந்திருந்தாங்க நான் வந்து. ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. நம்ம கேட்டதை கொடுக்குறது மன தைரியத்தை மன சந்தோஷத்தை கொடுப்பாங்க. மனசில் இருக்கிற கெட்ட எண்ணம் பொறாமை போட்டி பொறாமலாம் இருந்துச்சுன்னா அது நம்மக்கிட்ட இருந்து அவங்க நெகட்டிவாக எடுத்துருவாங்க. அவங்க நல்ல எண்ணம் இருக்கணும். ஸோ இது வந்து இந்த விளக்கெலாம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சாமிக்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டு ஸோ இந்த பஞ்சமிக்கு நான் வந்திருக்கேன். இனி வர பஞ்சமிக்கு நான் எல்லாமே நான் வந்து தொடர்ந்து வரணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ருக்கேன். ஸோ ஆரத்தி தீப தூப ஆராயணலாம் காமிச்சாங்க. ரொம்ப பஞ்சமிக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.